ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கிட்ட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டவுட்ஸ் எதுனாலும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஆன்சருக்கு கொஷின் பேப்பர் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி லைவ் வந்தப்போ சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்கான கொஷின் பேப்பர்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி போடுங்கக்கா, இந்த மாதிரி தேவைப்படுது, நாங்களும் வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, அதனால தான் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ 2022ஓடது இதோட சிலபஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இப்போ என்ன அது மொத்தமாக மாறி இருக்குது. இதோட ஆன்சர் கீயும் வந்து அதில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணேன், அதை டிக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட், டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீயோட கொஷின் பேப்பர் இது. இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்றது வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சது வந்து நான் எழுதினது தான். பட் அதில் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியல, ஏன்னா நான் ப்ரிப்பரே பண்ணல, சும்மா ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இது வந்து 2019ஓட கொஷின் பேப்பரு. 2019 நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்து வந்து ஒரே சிங்கிள் பேப்பரில் எல்லாமே வந்து அடங்கிடுச்சு. மொத்தம் 200 கொஷின் மார்க்ஸ் மேலே இருக்கும். ஆனால் இப்போ 2019 நடந்தது என்ன அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் தனியாக, ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக, ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக, அந்த மாதிரி இருக்கும். அதில் இது வந்து அது தமிழோடது. இது வந்து 2019ஓட கொஷின் பேப்பரு. மொத்தம் இது தமிழ் மட்டும் 27 பேஜ் கிட்டே வருது. ஒரு 100 கொஷின்ஸ் கிட்டே இருக்கும். இதுவும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணுறது. எல்லாத்தோட அஃபிஷியல் பிடிஎஃப் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன இயர்து அப்படின்னா 2022, அதே மாதிரி 2019ஓடது தனித்தனியாக தமிழ் கொஷின், அதே மாதிரி இங்கிலீஷு, அதுமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ். 2018 அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2016ஓடது கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ஸ்டடீஸ், அதே மாதிரி 14th, அப்புறம் 13th, 12, அதே மாதிரி 2011. இது எல்லாத்தோட கொஷின் பேப்பரோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கணும் தனித்தனியாக. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, லிங்க் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நார்மலாக சில லிங்க் வந்து ஜென்ரல் அஃபிஷியலாக இருக்கிறதுனால அது ஓப்பன் ஆகிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ண பண்ணிக்கலாம். பட் சில லிங்க் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட கூகுள் ட்ரைவில் தான் ஓப்பன் ஆகும். கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் ஏதாவது இமெயில் அட்ரஸ் கொடுத்துப்பீங்களே, அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து அதை கிளிக் பண்ணாமல் யோசித்து பண்ணுறீங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களோட கூகுள் ட்ரைவில் தான் சில டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் ஆகும். அதனால் அந்த மெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ட்ரைவில் வந்து ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு வேறு வீடியோஸ்க்குலாம் வந்து லிங்க் கொடுக்கும்போது நீங்கள் அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் கூகுள் ட்ரைவுக்கு ஏதாவது இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நீ எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆனுவல் பிளானர் வந்தாச்சு. என்ன அப்படின்னா குரூப் 4, அதே மாதிரி என்னென்ன எக்ஸாம் இதுக்கப்புறம் இந்த இயர் நடக்க போதோ அதுக்கான மொத்த அஃபிஷியல் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புதுசாக வந்து நியூ போஸ்டிங் என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான தனி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன போஸ்டிங் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எல்லாத்தோட டவுட்ஸ்க்கும் மொத்தமான தனி பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே. ஸோ இதுக்கான தனி லிங்க்கையும் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். எல்லாத்தோட டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்தாலே எல்லாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இருக்கும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்க்கான ஃபுல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கோல்டு முடிச்சு இப்போ தான் ஒரு 6 நாளைக்கு மேலே வீடியோஸ் போடவே முடியல. அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து கோல்டுனால வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல. ஏன்னா நார்மலாகவே இந்த வாய்ஸ் கேட்க கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நல்லா பேசினா தான் உங்களுக்கும் புரியும். ஸோ அதனால தான் இப்போ ஓரளவு பரவாயில்ல. அதான் சரி வீடியோ போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அந்த நடந்த அந்த 6 நாள்லேயே நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. வீடியோ போட்டு தான் சப்போர்ட் இல்லை அப்படின்றது கிடையாது. உங்களோட சப்போர்ட் எப்பவுமே நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதேமாதிரி கொடுங்க. என்னால் முடிஞ்ச என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும்
நீங்கள் வந்து ஓடிஆர் அப்படின்ற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இது வந்து 5 இயர்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 5 இயர்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸாமே அப்ளை பண்ண முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிஆர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த ஓடிஆர் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகும். அந்த ஓடிஆருக்கான ஃபுல் வீடியோ லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி மேலே கார்ட்லேயே வந்து டேக் பண்ணி விடுறேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து செக் பண்ணி அது வந்து ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணால் தான் நீங்கள் ஒரு நெருக்கத்தை போய் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெப்சைட் என்ன ஆகிடும், நம்மளை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுரும். அது அடுத்த நாள் பண்ணால் தான் அந்த எக்ஸாம் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் என்ன பண்ணாமல் இருக்கீங்களோ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவைஸ்டு சிலபஸ் என்னென்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு அப்டேட் எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கும் என்னென்ன ரிவைஸ்டு எக்ஸாம் சிலபஸ் என்ன, மெயின் எக்ஸாமில் என்னென்னலாம் கொஷின் பேட்டர்ன் இருக்கும், மாடல் கொஷின் பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 4ல் அண்ட் விஏஓட சிலபஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் நடந்த எக்ஸாம் படி இந்த சிலபஸ் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. இதில் மேண்டட்டரி என்ன, தமிழ் நீங்கள் கண்டிப்பாக எழுதின்னு இருக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து சிங்கிள் பேப்பர் தான். ஃபஸ்ட் பார்ட் ஏல என்ன இருக்கும் அப்படின்னா தமிழோட 10th சிலபஸில் தமிழ் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுவும் 10th சிலபஸ் தான். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துலேயும் 100 கொஷின்ஸ் 150 மார்க்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனால் மெயின் என்ன அப்படின்னா பார்ட் பியில் இருக்கிறத வந்து குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. எப்போது அப்படின்னா நீங்கள் பார்ட் ஏல 60 மார்க்ஸ்க்கு எடுக்கணும். 60 ஆர் 60க்கு மேலே, அதாவது 40% நீங்கள் பண்ணி கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்ட் பியை வந்து வேல்யூவே பண்ணுவாங்க. ஏன்னா பார்ட் ஏ தான் வந்து தமிழ், பார்ட் பி வந்து அதுக்கு அப்புறமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மெயினாக படிக்கணும் அப்படின்னா பார்ட் ஏ வந்து மெயினாக படித்து 60 மார்க் மேலே எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி அப்படின்றது வரும். நான் எனக்கு அப்ளை பண்ணும்போது நான் வந்து 75 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். அந்த 75 மார்க்ஸ்க்கு அப்புறமா தான் பார்ட் பி ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நான் வேறு ஒருத்தவங்களோட ரிசல்ட்டும் நான் செக் பண்ணேன். அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டே காமிக்கல, வெறும் ஒரே ஒரு ஆன்சர் அந்த ரிசல்ட் மட்டும் தான் காமிச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பார்ட் ஏல வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அது 35 மார்க்ஸ் எடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்ட் பி வந்து அவங்களுக்கு ஓப்பனே ஆகலை, அது எவால்வேட்டே பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மெயினாக படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா பார்ட் ஏ தான். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பார்ட் பிஏ வந்து நீங்கள் அதை ஒரு மைண்ட் செட் வச்சு நல்லா வந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் அந்த இலக்கணம் புது தமிழில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ற எல்லாத்தோட சிலபஸ் பாடத்திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்தந்த கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அந்த கேட்டகரிஸில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும், எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை அந்த கமெண்ட்டில் நீங்கள் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்து லாஸ்ட் சிலபஸ் தானே, இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு மாதிரி யோசிப்பீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த பிடிஎஃப். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து அந்த வேணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் மெயில் ஐடிக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் நான் பண்ணுறேன். எல்லாத்தோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.